ஓகே அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து வித்ட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகும், அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் போடலாம், நம்ம போட்ட அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ மெம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மிட் டேர்ம் ஆப்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணிக்கலாம். கம்பல்சரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து கம்பல்சரி ரெஃபர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம செல்ஃபாக என்ன பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு சைன் அப் போனஸ், அதாவது ஃப்ரீயாக 480 ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10% டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க, வித்ட்ரா டேக்ஸ். அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? 480 ரூபா நீங்கள் உங்கள் வேலெட்டில் ஆல்ரெடி ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இப்போ இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேஷ் அப்படின்னு இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லக்கி ட்ரா. நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் லக்கி ட்ரா இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லக்கி ட்ரா உண்டு. இதில் டெய்லி செக்இன் அப்படி இருக்குல்ல, இதில் செக்இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நான் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். இதில் செக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா 9 ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும். சரியா? இதில் டெய்லியுமே செக்இன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டீடைல் வந்து பார்க்கலாம். இதில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி பக்கத்தில் போகாதீங்க. ஆக்டிவிட்டி எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து மிட் டேர்ம்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு சில மிட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 15 நாள் மிட் டேர்மோட கான்செப்ட். ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா சடனாக க்ளோஸ் ஆகும். அதாவது ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். 100 ரூபா 50 ரூபா லாஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் 12 நாள் ரன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்கும். இது ஒரு 15 நாளைக்கு மேலே அந்த ஆப் ரன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு ப்ராஃபிட் இருக்கும். சரியா? ஆனால் 1.5 மாதம் 2 மாதம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு மிட் டேர்ம் வந்து போகாது. ஓகேவா? மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே. ஓகேவா? ஒரு சில நல்ல ஆப்பாக இருந்ததுன்னா 1 மந்த் வரைக்குமே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் 1 மந்த் வரைக்கும் போகிறது கஷ்டம். ஒரு 20 நாள் 22 நாள் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு லாஸ் ஆர் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும். இதில் வந்து கரெக்டாக ப்ராஃபிட் தான் வரும் லாஸ் தான் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆப் லான்ச் பண்ணவனுக்கு மட்டும் தான் தெரியும் இது வந்து ப்ராஃபிட் கொடுப்பானா லாஸ் கொடுப்பானான்னு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் டேர்ம் போட்டிருந்தோம். அந்த ஆப் வந்து இப்போவுமே வரைக்குமே நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வித்ட்ரா எல்லாம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட். மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லான்ச் ஆன டேட் அதுக்கு அடுத்த நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இந்த ஆப் வந்து லான்ச் ஆன டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே 6 லான்ச் ஆயிருக்கு. மே 6 மே 7 இந்த 2 நாள் மட்டும் தான் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளான், அதாவது நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட் டேயே சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் மிட் டேர்மில் வித்ட்ரா கொடுக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 1 டேயில் உங்களுக்கு வித்ட்ரா ரிசீவ் ஆயிடணும். அந்த 1 டே தாண்டி உங்களுக்கு வித்ட்ரா வரல அப்படின்னா ஆப் க்ளோஸ்டு நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியது. மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அமௌண்ட் எதாவது ஆட் ஆகலைன்னா உங்களோட ஐடி பேஜும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபையும் ஆப்லேயே கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் ப்ராடக்ட் கொடுத்து 980 ரூபா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்டு 1580, 3180, 5480. ஹை ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 87,480 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது தேர்டு கூட ரொம்ப ரிஸ்க். ஓகேவா? ரொம்ப ஹை அமௌண்ட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நல்லா வரும். ஓகேவா? ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக மிட் டேர்ம் வந்து நல்லா யூஸ் பண்ண மெம்பர்ஸ் வந்துட்டு போட்டு எடுப்பாங்க. பட் நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதில் 980 ரூபா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வேலெட்டில் ஆல்ரெடி சைன் அப் போனஸ் உங்களுக்கு 480 ரூபா இருக்கும். அதை லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் உங்களுக்கு 63 ரூபா. சரியா? நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை நவ் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் உங்களோட ஆர்டர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட பிளான். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களோட இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்குற டைமிங்கில் இதில் ரிசீவ் கொடுத்துக்கலாம். இது 1 டே கரெக்டாக நீங்கள் ரிசீவ் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்து எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமிங்கில் ரிசீவ் கொடுத்து நீங்கள் வந்து வித்ட்ரா உங்கள் வேலெட்டில் 200 ரூபா வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம். இதில் மினிமம் வித்ட்ரா 200 ரூபா, டேக்ஸ் 10% பிடிப்பாங்க. வித்ட்ராவல் டைம் எல்லாமே இந்த வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 980 ரூபா பிளானில் நீங்கள் 500 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இந்த அமௌண்ட்டை 63 ரூபா உங்களுக்கு டெய்லி இன்கம் இருக்கும். ப்ளஸ் இதில் டெய்லி செக்இன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 9 ரூபா வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 72 ரூபா வரும். சரியா? இது வந்து நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக வந்துட்டு உங்களோட இன்கம் வந்து அதாவது இதை போட்ட அமௌண்ட்டை உங்களுக்கு 7 நாளில் எடுத்துக்கலாம். இன்னுமே நீங்கள் ஷார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு 5 பேர் உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா 30 ரூபா நீங்கள் டெய்லியுமே ரிசீவ் பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது டெய்லியுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு 5
5 பேரை வந்துட்டு உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு 5 பேரை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிங்கன்னா நீங்கள் 30 ரூபா ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 5 பேரை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிங்க அப்படின்னா 30 ரூபா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்கம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த இடம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டீமில் மேலே இருக்கு பாருங்கள் 5ன்னு போட்டிருக்கலாம். ஸோ இதில் வந்து டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு கீழே சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி, அதாவது மற்ற டைம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ரீசார்ஜ் பண்ணி ஏதோ அமௌண்ட் ஆட் ஆகலைன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து வேலட்டில் ஆட் பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிட் டேர்ம் ஆப் அப்படின்னாலே என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ 1 or 2 டைம்ஸ் கூட கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்குக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்கேன். அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாங் டேர்ம் ஆப், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்போட டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். இந்த மிட் டேர்ம் ஆப்போவும் டெய்லி விட்ரா வருதா அப்படிங்கிறத நான் அதில் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறவங்க லான்ச் ஆன நெக்ஸ்ட் டே மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது மே 6 லான்ச் ஆயிருக்கு. மே 6, மே 7 மட்டும் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துருவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற